தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளை நாளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சேலம் பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி வெற்றி பெற்றிருந்தார். இதனையடுத்து அதிமுக தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள் பெற்றுள்ளது, கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருந்தது, தற்போது எவ்வளவு குறைந்துள்ளது என கடந்த சில நாட்களாக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நாளை காலை சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் விவாதிக்க உள்ளதாக தெரிகிறது. இதில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சேலம் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தோல்வி ஏன் அடைந்தது என ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் தனித்தனியாக விவாதிக்க உள்ளதாகவும் தெரிகிறது.